நல்லா இருக்குல்ல? அக்கா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கான்? இப்பதான் தூங்க போட்டு வந்திருக்கேன். நல்லா தூங்குறான். அப்படியா? சரி, உங்க ஹஸ்பண்ட் எப்போ வருவாரு? 1 வருஷம் இல்ல 2 வருஷமா ஆகலாம். நீங்களாம் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ ஏதாவது இருக்கா என்ன? இருக்கே. எனக்கு காட்டுறீங்களா? எங்கேயாவது பரண மேல இருக்கும். நான் அப்புறமா காட்டுறேன். நான் இப்ப வரேன். குழந்தை எந்திரிச்சிட்டு போகுது. இருங்க இருங்க இருங்க. இப்பதான் தூங்குறான்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி எழுந்துப்பாவன்? ஆமா, எப்ப அவர் வராரு? எந்த கண்ட்ரில இருக்காரு? அபுதாபி. அபுதாபில தான் இருக்காரா, இல்ல அவரு அப்பப்போ கண்ட்ரி மாறிட்டே இருப்பாரா? ஏன் இப்படி தொலைச்சு தொலைச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறேன்? உனக்கு வேற வேலையே இல்லையா? மற்றவங்கள பத்தி ஓரளவுக்கு தான் தெரிஞ்சுக்க பார்க்கணும், புரியுதா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. சரி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். ஒரு நிமிஷம். என்ன அப்படி முக்கியமான வேலை? புருஷன் எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்கிற வேலையா? எல்லா உண்மையும் எனக்கும் தெரியும். நீங்க இருந்த ஏரியால தான் எங்க அக்காவும் இருந்தாங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் விவரமா என்கிட்ட சொல்லிட்டாங்க. எதுக்கு கவிதா அந்த வேஷம்? நீ வீட்டை மாத்துனது ஊரை ஏமாத்துறதுக்கா? இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட தூக்கு போட்டு செத்து போயிடலாம். அத நீங்க செய்யுங்க. இது என்னோட வாழ்க்கை. எப்படி வாழறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். மத்தவங்க கொண்டு எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. ஆமா, பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டா. அதுக்கு பரிசா ஒரு குழந்தைய வேற பெத்துக்கிட்டா. அது என்னென்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி மத்தவங்க மனசு கிளறது உங்க அக்கா தங்கச்சி வேலையா? ஏண்டி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து இப்படி சந்தோஷப்படுறீங்க? இன்னொரு தடவை என்ன பத்தியோ என் குழந்தைய பத்தியோ பேசுனீங்க, பிஞ்சிடும். அவ கிடக்குறா, வாடி நம்ம அடுத்த வீட்டுக்கு போலாம். நல்ல சந்தோஷமா தைரியமா தானே இருந்தீங்க. இப்ப ஏன் இப்படி ஆயிட்டீங்க? என்ன ப்ராப்ளம்? இத பாருங்க, ப்ளீஸ் அழாதீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க இதெல்லாம் செஞ்சோம். நான் சந்தோஷமா இருக்கிறது தானே யாருக்குமே பிடிக்கல. என்ன சொல்றீங்க? எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம். நானா? உங்களாலதான் நான் இந்த தப்பே பண்ணேன். இப்போ எவ்வளவு அவமானப்பட வேண்டியதா இருக்கு தெரியுமா? இதுக்குதான் அப்பவே நான் வேண்டாம் வேண்டாம் அடிச்சுக்கிட்டேன். நீங்க தான் கேட்கல. நீங்க ஆம்பளைங்க எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா நான் பொம்பளை, அப்படி இருக்கலாமா? போச்சு, எல்லாமே போச்சு. இத பாருங்க, என்ன விஷயம் சொல்லிட்டாருங்க, அப்பதானே எனக்கும் புரியும். பழைய வீட்டு பக்கத்துல இருந்த ஒருத்தி என்ன இந்த கோலத்துல பார்த்து கண்ணா மின்னான்னு பேசிட்டா. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் போச்சு. தேவைதானா? எனக்கு இதெல்லாம் தேவைதானா? இவ்வளவுதான் விஷயமா? இதுக்குதான் இவ்வளவு பெரிய அழுகிய ஆர்ப்பாட்டமாமா? இந்த பாருங்க, நமக்கு சரின்னு படுறது மத்தவங்களுக்கு தப்புன்னு படும். அதுக்காக நம்ம அபிப்பிராயத்தை நம்ம மாத்திக்க முடியாது. வயிற்றுல குழந்தை இருக்கும்போது அது கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருந்தீங்க. இப்போ மார்ல குழந்தைய போட்டு அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா அது எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வா வா, நீங்க சந்தோஷமா இருங்க, அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். போங்க, போய் மூஞ்சி கழுவிட்டு வாங்க, போங்க. ஆமா, எதுக்காக என்ன தனியா கூப்பிட்ட? கவிதாவை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யாரு? அப்பாவியா முகத்தை வச்சுட்டு எவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கான் பாவி. யாருன்னு சொல்லிட்டு அப்புறம் பேசு. எல்லாம் உன் சின்ன மருமகன் திலீப் தான். வாய மூடு. நீ உளறது யார் காதலியா விழுந்ததுன்னா நம்ம குடும்பமே தலைகீழாயிடும். நீ ஒரு விவரம் புரியாதவ. கவிதாவோட தொடர்பு வச்சுக்கணுங்கிறதுக்காகவே ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் ஒரு தனி வீடு பார்த்து வச்சிருக்காரு உங்க மாப்பிள்ள. கண்டதை பேசாத. நம்ம கவிதாவோட நிலைமை தெரிஞ்சிருந்தோம் ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்த தங்கமான புள்ள அந்த திலீப். சரி வா, உனக்கு புரியும்படியா சொல்றேன். நேத்து எவ்வளவு நேரம் நீ வீட்டுல இல்ல?
அது வந்து ஒரு 3 மணி நேரம் வெளியில போயிருப்பேன். கரெக்டா அந்த நேரம் பார்த்து உன் மருமகன் திலீப் கவிதாவை பார்க்க வந்தான். எதுக்கு? எல்லாம் உங்களால தானே ஆச்சுன்னு இவ சொல்லி அழுவுறா. அவனும் அதை கேட்டுக்கிட்டு பேசாம தலையை குனிஞ்சுட்டு நிக்கிறான். என்னடி சொல்ற? சத்தியமா உண்மையதான் சொல்றேன். அட கடவுளே, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லாம போயிடுமா? அவளும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறா. இவளே ரேவதியோட வாழ்க்கையை கெடுத்துருவா போல் இருக்கே. எவ்வளவு நல்லா உங்களை ஏமாத்திருக்கான். இவன் நல்லா இருப்பானா? நாசமா தான் போவான். அப்படியெல்லாம் சொல்லாத. அவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளை. அவனுக்கு சாபம் கொடுத்தா நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கும். எல்லாம் விதி, அனுபவிச்சு தானே தீரணும். இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாத. ரேவதிக்கு தெரிஞ்சா வீடே 2ஆ போயிடும். இப்படியே எல்லா விஷயத்தையும் மூடி மறைச்சுக்கிட்டு இரு. இதெல்லாம் நல்லதுக்குல பத்மா. என்ன வேற என்ன செய்ய சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு அழறது ஒண்ணுதான் தெரியும். பேசாம இரு. எதுக்கு அழற? வேண்டாமா? கடவுள் என்ன புலம்ப வச்சுட்டாரு. சரி சரி சரி, அழாத பத்மா. வீட்டில் யாருமே இல்லை. அது தெரிஞ்சுதான் நான் வந்தேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அநேகமா நம்ம சந்திக்கிறது இதான் கடைசி தடவையா. அது என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம்? அவசரப்படாத கவிதா. உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்ல ஆசைப்படுறேன். கவிதா, நான் உன்னை மனப்பூர்வமா காதலிச்சேம்மா. எல்லாரையும் தொட்டு தொட்டு பேசுவேன். அது சபலம் இல்லை, ஒரு ஹேபிட், பேட் ஹேபிட். ஆனா உன்னை ஒருத்தியத்தான் நான் மனப்பூர்வமா விரும்பினேன். கல்யாணம் பண்ணிக்கும் ஆசைப்பட்டேன். நடுவுல என்னென்னமோ நடந்து போச்சு. விதி. கடவுளோட குழந்தைன்னு சொல்லி தகப்பனையே புறக்கணிச்ச உத்தமமான தாய். அந்த குழந்தைய அழிக்காம அதை பெத்து வளர்த்து ஆளாக்கணும்னு ஒரு புதிய சகாப்தத்துக்கு விதை போட்டவர். நீ நல்லா இருக்கணுமா? நீ சொல்லாத உண்மையை நானும் சொல்ல போறதில்லை. அந்த ரகசியம் ரகசியமாக இருந்துட்டு போட்டேன். என்னைக்கோ நான் கூரியர்ல போட்ட அப்ளிகேஷனுக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு, வெளியூர்ல. நானும் அம்மாவும் இன்னைக்கு சாயங்காலம் போறோம். கவிதா, நான் உன்னை இனிமே எப்ப சந்திப்பேன்னு எனக்கு தெரியாது. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா? என் வாழ்க்கையில உன்னை நினைக்காத நாளே இருக்காதுமா. நான் வரேன். ஆல் தி பெஸ்ட்.
என்னை மன்னிச்சிடு கவிதா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு. என் குழந்தைய என் குழந்தை ஐம் சாரி. உன்னை தொட்டு பேசுற ஜம்பு கூட கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கேட்டான். ஆனா நான் யாரும் இல்ல நேரத்துல பாயசத்துல தூக்க மாத்திரை கலந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லாம உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நீ கர்ப்பமாயிட்டுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குற்றத்தை ஒத்துக்கிற தைரியம் எனக்கு இல்ல. ரொம்ப கேவலமா நடந்துக்கிட்டேன். நான் மட்டுமா ஒரு நல்ல சகோதரியை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்போ சந்திரவும் அனுபவிக்கிறா. பழசெல்லாம் எதுக்கு இப்போ? இருந்த குழந்தையும் போச்சு. கவிதா, நான் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி வந்திருக்கேன். ஆமா கவிதா, உண்மையை ஒத்துக்க போறேன். இந்த குழந்தைக்கு நான் தான் தொகைப்பண்ணு ஊர் அறிய சொல்ல போறேன். நீ குழந்தை எடுத்துக்கிட்டு வா. என்ன கவிதா, எதுவும் பேசாம நிக்கிற? நான் கர்ப்பம்னு தெரிஞ்ச அன்னைக்கே அதுக்கான காரணம் நீங்க தான் நான் சொல்லியிருக்க முடியும். ஆனா என் தங்கையோட வாழ்க்கையில பங்கு கேட்க நான் விரும்பல. அவ என்னதான் என்னை கரிச்சு கொட்டினாலும் அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சவனா. ரெண்டாவது, ஒரு பொண்ணு தொட்டு கோழையா ஓடி போறவன் என் குழந்தைக்கு அப்பா ஆறுதல என் தாய்மைக்கே கேவலம். என் மக தன்னம்பிக்கையோட வளரணும். நான் இப்போ சுமங்கலிதான். அது காரணம் நீங்க இல்ல, செத்து போன என் புருஷன். அவரோட நான் இப்பவும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். என் குழந்தைக்கு அவரே அப்பாவா இருந்துட்டு போட்டோம். குழந்தைய நான் பார்க்கலாமா? சாரி மிஸ்டர் இளங்கோ, கெட்ட காத்து என் குழந்தை மேல வீச வேண்டாம். நீங்க வெளியே போலாம். எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான் ஆண்டவன். நான் பாவி, துரோகி. நான் இது கரெக்ட். ஒரு விதவை பொண்ணை கெடுத்து அவளை கர்ப்பம் ஆக்கிட்டேன். நான் மோசமானவன். அவளோட குழந்தைய என் குழந்தைன்னு சொல்ற துணிச்சல் இல்லாதனால கடவுள் கடவுள் என் குழந்தை
யாரு? நான் தான் இளங்கோ. வாங்க. அம்மா எல்லாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பார்த்தேன், அங்கேருந்து தான் வரேன். குழந்தை எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? சரி, நீங்கள் ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இல்லை, எனக்கு காஃபி வேண்டாம். உங்ககிட்ட தனியாக பேசணும், அதான் யாரும் இல்லை நேரம் பார்த்து வந்தேன். என்கிட்ட என்ன தனியாக பேச வேண்டியிருக்கு? வாழ வேண்டிய வயசில் கடவுள் உங்களை வாழ வெட்டி ஆக்கிட்டான். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். என்ன உங்க போக்கே வேற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் கவிதா, நீ எனக்கு வேணும். தப்புங்க, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் சந்திராவோட அக்கா. நான் இல்லைன்னு சொல்லியே, ஆசை அதிகமாயிட்டா நீ சொல்ற உறவெல்லாம் மறந்து போயிடும். எவ்வளவு நாள் தான் மனுஷன் மாதிரி வாழ போற? என்ன புரிஞ்சுக்க ப்ளீஸ். இல்ல, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன் கதவு சாத்துறீங்க? சாத்தாதீங்க. போங்க, எனக்கு நீ வெளியில போங்க. கவிதா, நீ வேணும். வெளியே போங்க. இப்ப நீங்க போக போறீங்க இல்லையா? நான் போக முடியாது. இப்ப நான் கட்டி எல்லாரையும் கூப்பிட போறேன். என்ன விடுங்க. சீ, என்ன விடுங்க. என்ன விடுங்க. போங்க வெளியே. போங்க வெளியே. என்ன மனுஷன் நீங்க? என் புருஷன் இறந்துட்டாலும் இந்த விதவ கோலத்தை புனிதமா நினைக்கிறவனா? என்ன நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க? ஒன்னு நினைச்சுதான் வந்தேன். நான் உன்னை தொடலைன்னா வேற யாராவது தொட போறாங்க. வாழ்நாள் முழுக்க பத்னியை வாழ்ந்துலாம் நினைக்கிறியா? இங்க நடந்தது நீ வெளியில போய் சொன்னா நீதான் வர சொன்னு நான் சொல்லுவேன். போங்க வெளியே. போங்க வெளியே. நான் எதையும் லேஸ்ல விட்டதில்லை. யோசிச்சு வை. வரேன்.